புதுச்சேரி மாநில கட்டிடக்கலை ஏஐடியுசி சங்கத்தின் சார்பாக வருகின்ற தீபாவளி பண்டிகைக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகையை ரூபாய் 6000ஆக உயர்த்தி வழங்கிட வேண்டும். கட்டிட மற்றும் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொழிலாளர் நல உறுப்பினர்கள் போடப்படாமல் நலவாரியம் முடங்கி கிடக்கிறது. எனவே உடனடியாக போர்டு மெம்பர்களை நியமிக்க வேண்டும். ஏஐடியுசி சங்கத்தை சார்ந்தவர்களை போர்டு உறுப்பினராக நியமித்திட வேண்டும். நல வாரியத்தில் செயல்படுத்தப்படாமல் இருக்கின்ற நலத்திட்டங்களை உடனடியாக அமலாக்கிட வேண்டும் என்பன கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சட்டமன்றம் முன்பாக போராட்டம் நடத்தப்பட்டது. சங்கத்தின் மாநில தலைவர் என். விஸ்வநாதன், சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே. சந்திரசேகரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏஐடியுசி மாநில செயல் தலைவர் அபிஷேகம், மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், மாநில பொருளாளர் அந்தோணி ஆகியோர் கலந்து கொண்டு போராட்டத்தை வழிநடத்தினர். புதுவை மாநில கட்டிடக்கலை தொழிலாளர் சங்கத்தின் துணைத் தலைவர்கள் ஞானவேல், பாலன், ராஜகுமாரி, முத்துவேல், கோடீஸ்வரன், செயலாளர்கள் ராமு, அன்பழகன், பாலகிருஷ்ணன், நடராஜன், பிரபு ஆகியோர் இப்போராட்டத்திற்கு முன்னிலை வகித்தனர். பல பகுதிகளில் இருந்து கட்டிட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை சிறப்பித்தார்கள். போராட்டத்தின் இறுதியில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்து பேசப்பட்டது. முதல்வர் அவர்கள் கோரிக்கை சம்பந்தமாக உடனடி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார்கள்.